கலியுகத்தோட கடைசி நாளை குறிக்கிற ஒரு தூண் இந்த கோயிலில் இருக்குதான். அந்த தூண் விழும்போது உலகம் அழிஞ்சிடுமா. இந்து மத நம்பிக்கைகள், கடவுள், புராணங்கள் போன எல்லாவற்றையும் நம்ம உற்று நோக்கும்போது அதில் ஏராளமான அதிசயங்களும் மர்மமான விஷயங்களும் புதைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய பாரம்பரியமும் அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறும் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் சிவன் கோயில்களை எடுத்துக்கொண்ட போலவே மர்மம் நிறைஞ்சதாக இருக்குது. ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு திருவிளையாடல்கள், வேறு சில காரணங்களும் இருக்கும். அவற்றோட மர்ம முடிச்சுகளை இன்னும் நம்மளால் அவுக்க முடியாமையே இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோயில், ஈஸ்வரர் கோயில். இந்த கோயிலை சுற்றி ஏராளமான மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மர்மங்கள் நிறைந்த குகை கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்குது. 6ஆம் நூற்றாண்டில் கலாசூரி அப்படின்ற ஒரு மன்னரால் தான் இந்த அதிசய கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் மட்டுமல்ல, இதுக்கு அருகிலே ஒரு குகையும் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்க குகையும் மர்ம நிறைந்த குகையாகவே காணப்படுது. இது மற்ற குகைகளை போல இல்லை. இந்த குகையை சுற்றி தண்ணீராக தான் இருக்கும். அந்த தண்ணீருக்கு நடுவில் தான் 5 அடி உயரத்தில் கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் வீற்றிருக்கும். இந்த லிங்கத்தை சுற்றி தண்ணீர்கள் ஐஸ் கட்டி போல இருக்கும். மழை காலத்தில் இந்த சைடே போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குகைக்குள்ளே வீற்றிருக்க சிவன் சுற்றி 4 தூண்கள் அமைஞ்சிருந்துச்சு.